Taste the Daily. ராணுவ வீரர்களுக்கு எந்த ஒரு நலனையும் செய்யாத ஸ்டாலினின் திமுக அரசு தற்போது பேரணி என்ற பெயரில் நாடகம் ஆடுவது கண்டனத்திற்குரியது என தேசிய முன்னாள் ராணுவ வீரர் கட்சியின் தலைவர் சுரேஷ் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட வீடியோவில், ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ராணுவ வீரர்களை தியாகி என கூட சொல்லியதில்லை, ஆனால் ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தியாகி என்று பட்டம் சூட்டுகிறார் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது பேரணி நடத்துவது என்பது கண்டனத்திற்குரியது என்றும், ராணுவ வீரரை திமுகவை சேர்ந்தவர் அடித்தே கொன்றிருக்கிறார், அதற்கு எந்த ஒரு விளக்கமோ இரங்கலோ ஸ்டாலின் தெரிவிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2023 பிப்ரவரி மாதம் விடுமுறையில் வந்த ஒரு ராணுவ வீரன் உங்க கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் அடிச்சே கொண்டு இருந்தாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபு என்றவர். அதுக்கு நீங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, எந்த ஒரு உதவியும் செய்யலாம் உங்க குடும்பத்துக்கு. நீங்களாம் நீங்க பேசுறீங்க, நீங்களாம் ஒரு பேரணி நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன அருகதை, என்ன தகுதி இருக்குது உங்களுக்கெல்லாம்? நீங்களாம் முதலமைச்சர் சொல்றது நான் வெக்கப்படுறேன். நான் ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தா சொல்லி ஒவ்வொரு ராணுவ வீரன் இன்னைக்கு நாங்கள் தலைகுனிறோம் உங்களை நினைச்சு. உங்களோட ஆட்டெல்லாம் ஒரு 10 மாசத்துக்கு மட்டும்தான். அடுத்து நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரவே முடியாது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோயில் வரவு செலவு கணக்கு தொடர்பான கருத்து வேறுபாட்டில் ஒரு தரப்பினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. சங்கரன் கொல்லை கிராம ராஜவிநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திருப்பணி வரவு செலவு கணக்கில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் அதே ஊரைச் சேர்ந்த தர்மராஜ் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் கடையில் பொருட்கள் வாங்கவும் கோயிலுக்கு வரவும் தடை விதிக்கப்பட்டதாகவும், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் இவங்க சுதந்திரமா எங்களை செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அந்த கோயிலோட உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தடை செய்யறாங்க. ஊர் கட்டுப்பாடுங்கிற பேர்ல எங்களை அச்சுறுத்துறாங்க. இது சம்பந்தமா அரசு அதிகாரிகளும் முதலமைச்சர்களும் பிரதமரும் எல்லாரும் இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரத்துக்கு அங்கீகாரமும் பாதுகாப்பும் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது சம்பந்தமான கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கவே இல்லை. அதோடு அவர் வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கும்பாபிஷேக சம்பந்தமான வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி ஊரை விட்டு யாரையும் ஒதுக்கவோ எதுவும் செய்யவோ அவரையுமே நாங்கள் ஒதுக்கவோ எதுவுமே பண்ணவே கிடையாது. நாங்கள் எங்கள் வேலைக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் கும்பாபிஷேக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி ஊரில் இருந்து யாரும் அவரை ஒதுக்கவோ எந்த எதுவுமோ பண்ணவோ கிடையாது.